ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது இந்த துஷாரோட கேரக்டர் இருக்கா பார்த்தீங்களா? அதாவது அரோராவோட கேரக்டர் தெரியும். இங்கே யாராவது பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நைஸாக போய் ஒரு இடத்துல போய் சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான டைம் நல்லா வந்துட்டு சண்டை போயிட்டுருக்கோம். பெரிய சண்டை அவருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தால் போதும் வெடிச்சிடும். அந்த டைமில் ஒரு ஸ்பார்க்கை கொதித்து போடும் போதும் அந்த மாதிரி வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க அரோரா. இப்போ அரோரா கூட சேர்ந்து துஷார் இப்படி ஆகிட்டாரா, இல்லை துஷாரோட கேரக்டரும் அந்த மாதிரி தானா? அதனால இந்த ரெண்டு கேரக்டர் ஒன்றாச்சான்றது சத்தியமாக எனக்கு புரியல. என்னென்னா நேற்று தான் வந்துட்டு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வெடிச்சது கமருதீனுக்கும் மாதுரைக்கும். காரணம் அரோரா வந்து நம்ம ஆதிரை வந்து கமருதீனை பற்றி சொன்ன விஷயங்களை அங்கே போய் கமருதீன்கிட்டே போய் டைரெக்டாக சொல்லி அவர் 2 நாளாக பொழுகி கடைசியில் வந்து போட்டு சபையில் போட்டு உடச்சி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஆதிரே கேட்டாங்க, நான் உனக்காக சொன்னதப்போ இப்படி சொல்லி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இவர் சும்மா இல்லாமல் கமருதீன் என்ன பண்ணுறாரு, சரி கமருதீனுக்கு இது ஆப்பா போச்சா, அதனால் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு துஷாரை கூப்பிட்டு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கப்பா, எப்படி ஆதிரை சொன்னாங்களோ அரோரா கிட்ட அதே மாதிரி இவர் வந்து துஷார்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாப்புல, அதாவது பார்த்து இருந்துக்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்க, ஏன்னா எனக்கே இந்த மாதிரி உனக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவல், அதாவது இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸில் போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான். சரியா? அதனால் தயவு செஞ்சு பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொன்னதை காலையில் நைட்டு நடந்த விஷயத்தை அப்படியே காலையில் வந்து வாந்தி எடுத்துட்டார். உலர கூட கிடையாது, வாந்தி எடுக்கிறார். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கமருதீன் வந்துட்டு அதாவது அரோரா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கைட்டு விடுறதுக்கு இவர் ஒரு பிளானை போட்டுருப்பார் பொழுது. இருக்கிற நல்ல ஜிலேபி, இந்த ஜிலேபி தூக்கிடலாம், ஜிலேபி பக்கத்தில் நிறையா காராபூந்தி இருக்குது, அந்த காராபூந்தியில் தட்டி தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரான்னு தெரியல. சரி, அவர் வந்து அந்த சொன்ன விஷயங்களை அப்படியே வந்து இங்கே ஒப்பிச்சு உன்னை போய் இப்படி சொல்கிறான் நான் இது போட உடனே இவங்க அதை கேட்டுட்டு அவங்க அழுகுறாங்க. என்னடா இது உண்மையே புரிய மாட்டேன், இவங்க எதுக்கு அழுகுறாங்க? உண்மையை தானே சொன்னார், நீங்கள் சொல்லும்போது எத்தனை பேர் வருத்தப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீயே இப்போ ஃபீல் பண்ணுற, யார் துஷார், நீயே ஃபீல் பண்ண, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவன் சொன்ன நான் பேசாமல் விட்டுருவானா, அதான் எங்களுக்கு தெரியுமே. யாருக்கு பிக் பாஸ் சொல்லியும் பேசாமல் இருக்க மாட்டீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்து சொல்லார், என்ன மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு, அப்பயும் நீங்கள் பேசாமல் இருக்க போகிறது கிடையாது. அப்புறமும் என்ன, ஏன் அரோரா தான் எடுத்து கேட்டாங்க, அப்பயும் நான் உங்கள்கிட்ட தான் பேச எனக்கு பிடிச்சதா இருக்குன்னு தான் சொன்னார். அதை அங்கே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி நீ அழாத, அவன் ஒரு ஆள், அவனை சொன்னதுக்கு நீ அழுவுறியன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். சரியா? அவன் சொன்னான்னு பேசாமலாம் இருக்க மாட்டான்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க அழகிறாங்க. ஆதிரை வந்துட்டு பக்கத்தில் நின்று அவங்களுக்கு ஆதரவு சொல்கிறாங்க. இன்னத்தை சொல்ல போங்க ஐயா, இப்படியே போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் துஷாரை நிறைய பேர் வந்துட்டு, அதாவது அரோராவை பற்றி தெரியும், துஷாரை பற்றி தெரியாதுன்னா எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சுக்குனராக உடச்சிட்டாப்புல. சரி, நீங்கள் இதை விஷயங்கள், அதாவது துஷார் இப்படி மாறுவார்னு நினச்சி பார்த்தீங்களா? அதுவும் சூப்பராக இது விஜய் சேதுபதி கலாய்ச்சார் அந்த இந்த டைமில் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வாயை கட்டினாப்பில். நான் கூட யோசித்தேன் வேறு ஏதோ சம்பவம் பண்ணுவார்னு. இப்போ தான் புரியுது, பேசாமல் வாயவே கட்டி இருந்திருக்கலாம், ஏன்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரைட், அவர் அதுக்கு சொன்னாரா இல்லை அந்த கிஸுக்காக சொன்னாரான்னு தெரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.